ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். மாதவிடாய் காலங்களில் நம்ம உடலுறவு கொள்ளலாமா வேண்டாமா, இதனால் நன்மை தீமை என்ன, இதனால் நம்ம எதுவும் பாதிக்கப்படுவோமா, நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்னருக்கு வேறு எதுவும் விளைவுகள் உண்டாகுமா, பின்விளைவுகள் உண்டாகுமாங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சிறு வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்கள் கடந்து போயிட்டே இருக்காங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மற்ற உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பட்டனை அமைக்கி இது பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் இருந்தால்தான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். சரிங்களா? அதனால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நாங்கள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உள்ள டாபிக் பார்த்திங்கன்னா, மாதவிடாய் காலத்தில் நம்ம உடல் உறவு கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா உடலுறவு இதில் நிறைய கேட்டகரைஸ் வருது. பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் முடிந்தவர்களுக்கு வருது. அதே நேரத்தில் விருப்பப்பட்டு காதலித்து பண்ணக்கூடியவங்களுக்கு, தனிமையில் சந்திக்கிறவங்களுக்கு ஒரு வகையான உடல் உறவு, கள்ளத்தொடர்பான ஒரு உடல் உறவு, இவைகள் எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரக்கூடியது. ஆமாம், பொதுவாக பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, திருமணமாகி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு எப்போ பீரியட் வரும், மாதவிடாய் எப்போ வரும், மென்சஸ் எப்போ வருங்கிறது அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். அதை வச்சு அவங்க அந்த நாட்களை கால்குலேட் பண்ணிவிட்டு அவங்க தாம்பத்தியத்தை தொடர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அன்எக்ஸ்பெக்டட் செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, திடீரென இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் பொழுது அந்த நேரத்தில் மாதவிடாய் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தோன்றிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, உடலுறவு கொள்ளலாமா வேண்டாமாங்கிறது நம்மளில் பல பேருக்கு ஒரு ஐயப்பாடு நிலவிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக மாதவிடாய்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்குள்ளே போக முடியும். சரிங்களா? பொதுவாக மாதவிடாய் என்பது பார்த்திங்கன்னா, நம்ம ஆண் பெண் இரு பாலரில் பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஓரினை அண்டகம், அதாவது ஓவம் இருக்கும். இந்த ஓவத்தில் தான் ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டிரான் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் சுரந்து வைத்து அதை ஃபாலிக்கிள்ஸாக மாற்றப்பட்டு ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் இதில் வரும்பொழுது முட்டையை வெடித்து உருவாக்கக்கூடும். சரிங்களா? இது முட்டையை உருவாக்கக்கூடிய பண்பு தான். சரிங்களா? ஆனால் அந்த நேரத்தில் கருத்தரித்து அந்த கருவை பாதுகாக்கக்கூடிய ஒரு பை போன்றது தான் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூட்ரஸ். இந்த யூட்ரஸில் மூன்று, இது நான் அறிவியல் பூர்வமாக சொல்லலை, பாமரரும் புரிஞ்சுக்கிறதுங்கிறக்காக தான் சில டேர்ம்ஸை நான் கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். யூட்ரஸில் 3 லேயர்கள் இருக்குது. எண்டோமெட்ரியம், மீசோமெட்ரியம், மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிற எக்ஸோமெட்ரியம் கூட சொல்லுவாங்க. இதில் இந்த எண்டோமெட்ரியத்தில் தான் இந்த யூட்ரைன் வாலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நீட்சிகள், விரல் நீட்சிகள் போன்ற வெறும் சாஃப்டான ஒரு நீட்சிகள் தோன்றும். இந்த ஈஸ்ட்ரோஜன் பேஸ் முடிஞ்சவொடனே ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் புரொஜெஸ்டரான் பேஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய உடம்பே கொஞ்சம் ஒரு சாஃப்டாக இருக்க வைக்கும். அந்த லூப்ரிகேஷன் பண்ணி அந்த கருவை கொண்டு கர்ப்பப்பையில் தங்க வைக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா, கருவு ஒரு ஒரு பந்து போல தான் உருண்டு ஒரு ஜெல்லி ஒரு பந்து மாதிரி நினச்சிக்கிறீங்களேன், உருண்டு அந்த கர்ப்பப்பையில் இது பண்ணும். அந்த நேரத்தில் யூட்ரைன் வால் நார்மலான தசை மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கருவை பதிய வைக்க முடியாது. அப்படி கருவை பதிய வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, கரு தங்காமல் போய்விடும். சரிங்களா? அப்படி வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருமணமாகாத அல்லது கல்யாணம் ஆகி இந்த மாதிரியான பெண்ணுக்கு ஒரு டெய்லி ஒவ்வொரு மாதமும் கருத்தரிக்கணுங்கிற ஒரு அவசியம் சூழ்நிலை கிடையாது. அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருமுட்டையானது வெளியில் போன பிறகு
நம்ம உடம்புக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கருவுறுதல் நடைபெறவில்லைங்கிறது பிரெயினுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா பசிக்காமல் இருக்கிறனால, இந்த சாப்பிடாமல் இருக்கிறனால பசி எடுக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்த கருவுறுதலுக்கு ரெடி பண்ணணும். கர்ப்பப்பை நம்ம எப்படி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம உடம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதவிடாய்க்கான ஆரம்ப கட்டத்தில், அதாவது அந்த சைக்கிளோட எண்டு பகுதி 21 நாளுக்கு பிறகு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லைனிங்கோட க்ரோத் வந்து நிறைய வந்து அதிகமான ஒன்று. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செல்கள் வந்து யூட்ரஸோடைய இன்னர் லைனிங் செல்கள் வந்து அந்த நீட்சி போன்றதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாம் முதிர்ச்சி அடைஞ்சிடும். அப்படி முதிர்ச்சி அடைந்த செல்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கர்ப்பப்பையுடைய அந்த எண்டோமெட்ரியத்தில் உள்ள பிளட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக ரப்சர் ஆகி, ரப்சர் தான் சொல்கிறாங்க மெடிக்கல் டேர்மில், பிரேக்கப் ஆகி அந்த ரத்தத்தோடு சேர்ந்து அந்த டிஷ்யூஸோடு சேர்த்து வெளியில் வரும். இப்படி வரக்கூடியது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா மென்சஸ் பிளட்டு, மாதவிடாய் ரத்தம். இந்த ரத்தத்திற்கும் நார்மலான ரத்தத்திற்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அந்த கரையை ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைச்சி பாருங்கள், கரை போகாது, என்ன இது போட்டாலும் போகாது. ஆனால் மாதவிடாய் துணியை வந்து நீங்கள் துவைச்சி பாருங்கள், நீ ரஞ்சனம் சொல்லியிருக்காங்க, நீ ரஞ்சனம் சொல்லியிருக்காங்க, அந்த கலர் வந்து போயிடும் அப்படின்னு இது வந்து வேதங்கள்லேயே சொல்லப்பட்டு வந்திருக்கு. அந்த துணிகள் வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க, அந்த கலர் வந்து இருக்கக்கூடாது, ஸ்டெயின் இருக்கக்கூடாது. அப்படின்னா வேறு ஏதோ பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த சாப்டருக்குள்ளே நம்ம போகலை. இப்போ வந்து வரக்கூடிய அந்த பிளட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான அமைப்பு உள்ள பிளட். சரி, இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விடைக்கு கேள்விக்கு வரும், உடலுறவு கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். பொதுவாக வந்து உடலுறவு வந்து ஒரு அத்தியாவசியமானது ஒன்று. இந்த இரத்தத்தின் வழியாக வரும் பொழுது வந்து ஒரு தன்னை அறிந்த தம்பதிகள் வந்து பண்ணலாம். இந்த இடத்துல வந்து தன்னை அறிந்த தம்பதிகள்னு நம்ம மனமொத்த தம்பதிகள்னால் நம்ம யாரை சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்பை பற்றி கம்ப்ளீட் டேட்டா எனக்கு தெரியும், என் உடம்பை பற்றி தெரியும். அப்போ திருமணமானவர்களுக்கு வரும் பொழுது வந்து இது வந்து நம்ம பண்ணினால் தவறு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க உடம்பை பற்றி நம்மளுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக தெரியும். ஒரு ஹெப்பாடைட்டிஸோ, செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸோ, ஹெச்ஐவியோ, வெனீரியல் டிசீஸோ, கொனேரியாவோ, சிபிலேசியோ, வேறு எந்த வகையான டிசீஸ் இருக்குதா இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா நம்ம ஆப்போசிட் பார்ட்னருக்கு தெரியும். அதனால் இவைகள் எல்லாமே வந்து இந்த இரத்தத்தின் மூலமாக கடத்தப்படும். சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அது வந்து அவங்க வந்து தாராளமாக உடலுறவு கொண்டு கொள்ளலாம். அதே நேரத்தில் அன்எக்ஸ்பெக்டட் தெரியாத பார்ட்னரில் வரும்பொழுது இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா எந்த டிசீஸ் யாருக்கு எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது பார்த்தீங்களா. இதில் வந்து வரும்போது இந்த பிளட்டில் வரும்போது அந்த கிருமிகளும் வரும். சரிங்களா? அப்போ தெரியாத பார்ட்னரில் நம்ம போகும் பொழுது அது நோய் தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். நீங்கள் சொல்லலாம், நம்ம வந்து காண்டம் போட்டுட்டு ஆணுரை போட்டுட்டு பண்ணுவேனே சார் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆணுரையோட மேல் தோலையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, ஒட்டாமல் இருக்கும். அதில் சில நேரம் வந்து அந்த லிக்யூடு வந்து சில நேரத்தில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டெஸ்டிஸோட மேற்பகுதி ஆண் குறிக்கும் டெஸ்டிஸுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் வந்து ஒட்டி அது வந்து நாளாக வளரக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதனால் ஆணுரை போடுறது வந்து எப்போதும் வந்து ஒரு பாதுகாப்புங்கிறது வந்து ப்ராக்டிக்கலில் நம்ம சொல்லிட முடியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது வந்து அந்த நேரத்தில் வந்து இதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது தெரியாத பார்ட்னர்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த மாதிரி கான்டாக்ட் உடலுறவு கொள்ளக்கூடாது. சரிங்களா? சரி, இதில் வந்து வரும்போது நம்ம ஒரு முக்கியமான இதில் வரும்போது பார்த்தோம்னா இந்த மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொண்டா ஏதேனும் நன்மை உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மென்சஸ் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, வயிறில் வந்து அடித்து, அதாவது இறுக்கி பிடிச்சி ஒரு வலிக்கக்கூடியது, அப்படியே ஒரு நம்ம ஸ்டொமக்கு பிடிச்சி வலிக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வலிகளை வந்து இந்த உடலுறவு வந்து என்டோர்ஃபின் சொல்லக்கூடிய ஒரு சுரப்பியை சுரந்து விடும்போது ஒரு ட்ரிக்கர் பண்ணி விடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த வலிகளை வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை வந்து உடலுறவு வரும்போது சுருங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால வந்து அந்த மிச்சம் மீது உள்ள அந்த டெட் செல்லு இது எல்லாமே வெளியில் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து நேச்சுரல் லூப்ரிகேஷனாகவும் செயல்படுது, கர்ப்பம் வராமலும் தடுத்து கொடுக்க வைக்குது.
அதே நேரத்தில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் வந்து ஒற்றை தலைவலி வந்து சிலவங்களுக்கு இருக்கும். இதில் 2013 ஹெல்த் லைன்கிற ஒரு மெடிக்கல் ஜேர்னல் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக தான் சொல்லணும். மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்ளும் பொழுது இந்த ஒற்றை தலைவலி மைக்ரேன் டிசார்டர் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, அல்லது இல்லாமலே போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய நன்மை. ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தெரியும், சில நேரம் மாதவிடாய் காலத்தில் அந்த ஒற்றை தலைவலி வந்து அதிகமாக வரும். சரிங்களா? அப்போ வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் கருவுறுதல் நடைபெறாது. இப்படியான சில நன்மைகள் வந்து இருக்கிறனால வந்து இது வந்து ஒரு நன்மைங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாமே ஒழிய, இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க யாருக்கு, தன்னை பற்றியும் தன்னுடைய பார்ட்னரை பற்றி அறிந்த உடலுறவு கொள்கிற நபர்களுக்கு மட்டுமே. அதே நேரத்தில் திருமணமானவர்களுக்கு அவங்களுக்கு தெரியும், நம்ம பார்ட்னர் கணவனுக்கு இப்படி இருக்குது, மனைவிக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குங்கிறது தெரியும் பொழுது செஞ்சுக்கலாம் ஒழிய, தெரியாத நபருடன் மாதவிடாய் காலங்களில் உடலுறவு கொள்வது வந்து பொதுவாக பரிந்துரை செய்யப்படுவது இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் ப்ரொடக்டிவ் கேர் அதாவது மாதிரி ஆணுரை போட்டிருந்தாலும் அது எந்த வகையில் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் பண்ணி கொடுக்குது, பாதுகாப்பு பண்ணி கொடுக்குதுங்கிறது வந்து ஒரு சந்தேகத்திற்குரியதான். இப்போ சில நேரம் ரப்சர் ஆகிடுச்சுன்னா இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலில் பார்த்துருக்கோம், காண்டம் வந்து போடும்பொழுது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிழிஞ்சு போயிடும் உள்ளே வேணும்னா. அப்போ அந்த நேரத்தில் வந்து பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே தொற்றுகள் வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி போய் தெரியாத போய் நம்ம தொட்டுக்கிட்டு வர்றதுக்கு பின்னாடி அவதிப்பட்டு நிறைய பேசுகிறேன் நான் பார்க்குறேன். சார் ஒரு தடவை தான் சார் பண்ணேன், வியாதி வந்துடுச்சுங்கிற சொல்கிறதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதோட லைஃப் முடிஞ்சு. சரிங்களா? அதனால் எதுக்கு லைஃப்பில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க? அதனால் நான் சொல்கிற மாதிரி இது பண்ணுங்கள். தெரியாத நபருடன் இந்த மாதிரி வந்து பொதுவாக வந்து தாம்பத்தியம் பண்ணாதீங்க. தெரிந்த நபர், மனைவி, இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம பாரம்பரியம் என்ன, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட்லேயே நல்லபடியாக இது பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கூட நன்றாக தெரிந்த நம்ம ஹிஸ்ட்ரி உள்ள உங்களை மட்டுமே உடலுறவு கொள்ளுங்க. சரிங்களா? நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டாக்டர் நன்றி கூடி விடை